உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே அன்பில் நாங்கள் அரசொன்று அமைக்க அன்பில் நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாயே உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே நீதிகளும் நேர்மைகளும் தேடிடும் நேரங்களில் சாதிகளும் சமயங்களும் தாழ்ந்திடும் காலங்களில் நீதிகளும் நேர்மைகளும் தேடிடும் நேரங்களில் சாதிகளும் சமயங்களும் தாழ்ந்திடும் காலங்களில் சுயநலம் மறந்து வரும் நிலை நினைந்து சுயநலம் மறந்து வரும் நிலை நினைந்து போராடி வாழ்வோம் உமதன்பில் நனைந்து உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே அன்பில் நாங்கள் அரசொன்று அமைக்க அன்பில் நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாயே உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக துன்பங்களும் துயரங்களும் எய்தியமை சூழ துணையாகும் உமதன்பு செயல்களியாம் வாழ துன்பங்களும் துயரங்களும் என்றுமையமை சூழ துணையாகும் உமதன்பு செயல்களியாம் வாழ ஒருவருக்கொருவர் துணைக்கரம் தந்திடும் ஒருவருக்கொருவர் துணைக்கரம் தந்திடும் உள்நோக்கு அருள்வாய் உதவினை தருவாய் உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இளையோரே, குழந்தைகளே, கல்லுக்குழி புனித அந்தோணியார் ஆலய 35வது ஆண்டு திருவிழாவின் 9ஆம் நவநாள் திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். குறிப்பாக இத்திருப்பலியை சிறப்பிக்கின்ற சரிநிகர் மகளிர் இயக்கத்தின் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய நவநாள் திருப்பலி கொண்டாட்டத்தில் மையப்பொருள் பல்சமய நல்லுறவுக்கும் அமைதிக்கும் அழைக்கும் யூபிலி என்பதாகும். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற தலைப்பில் கொண்டாடப்படும் யூபிலி ஆண்டு 2025 உலக அமைதியையும் மனித குலத்தின் ஒற்றுமையையும் ஒப்புரவையும் நீதியையும் பொது நன்மைக்காக இணைந்து செயல்பாட்டையும் வலியுறுத்துகின்றன. இத்தகைய நிலையை உருவாக்கும் பணியில் பல்சமய உரையாடலும் சமய நல்லுறவும் மிக மிக இன்றியமையாதவை அல்லவா? அன்பையும் அமைதியையும் போதிக்கும் சமயங்கள் அறியாமையாலும் தவறான புரிதல்களாலும் இன்றைய உலகில் மோதல்களுக்கும் சண்டைகளுக்கும் போர்களுக்கும் காரணமாகின்றன. சமயங்களுக்கிடையே உரையாடலும் புரிதலும் குறைவாக இருப்பதே இந்த அவல நிலைக்கு காரணம். புரிதல் வழியாகவே அமைதியை ஏற்படுத்த முடியும். மனிதகுலம் ஒன்றே என்பதையும் மாந்தர் யாவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருப்பதையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிற சமயங்களோடு கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்க வேண்டிய நல்லுறவு குறித்து 2ஆம் வத்திக்கான் சங்கம் பின்வருமாறு கூறுகின்றது. கிறிஸ்தவர்கள் தம் நம்பிக்கைக்கும் வாழ்விற்கும் சான்று பகருங்கள். கிறிஸ்தவமல்லா சமயங்களை பின்பற்றுபவர்களோடு முன்மதியுடனும் அன்புடனும் உரையாடல் நிகழ்த்த வேண்டும். அவ்வாறே அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும். மேலும் கிறிஸ்தவமல்லா சமயங்களை பின்பற்றுபவர்களிடமிடத்தில் காணப்படுகின்ற அருள்நெறி மற்றும் அறநெறி சார்ந்த நலன்களையும் சமூக பண்பாட்டு விழுமியங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை பேணி வளர்க்க வேண்டும். வாருங்கள் அன்பிற்கினியவர்களே, மாந்தர் யாவரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்வோம். பிற சமயத்தவரின் தனித்தன்மைகளை போற்றி அனைவருடனும் நல்லுறவில் வாழ அருள் வேண்டி திருப்பலி ஒப்புக்கொடுப்போம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, 9வது நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி அருமையானதொரு மைய பொருளில், அதாவது பல்சமய நல்லுறவுக்கும் அமைதிக்கும் அழைக்கும் யூபிலி என்கிற தலைப்பில் நமக்கு சிந்தனைகளை பகிர்ந்து ஜெபிப்பதற்கும் செயல்பாட்டுக்கும் அழைப்பு விடுக்க வருகை தந்திருக்கிற அருள் தந்தை உவரி அந்தோணி அவர்களை நம் பங்கு மக்கள் அந்தோணியாரின் பக்தர்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய திருப்பலியை சரிநிகர் மகளிர் இயக்கத்தினர் சிறப்பிக்கின்றார்கள். சரிநிகர் என்ற வார்த்தையிலேயே மகளிர் இயக்கத்தினுடைய நோக்கும் போக்கும் தெளிவாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அத்தகைய ஒரு இயக்கமாக நம்முடைய பங்கிலே செயல்பட்டு வருகின்ற பெண்கள் இந்த நாளில் இந்த திருப்பலியை சிறப்பிப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். எத்தனை கடவுள் இருக்கிறார்? ஒரே கடவுள். 3 ஆட்களாக இருக்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஒரே கடவுள். கிறிஸ்தவ மதத்திலும் சரி, இந்து சமயத்திலும் சரி, இஸ்லாத்திலும் சரி, எந்த சமயமாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை உள்ள அனைத்து மார்க்கங்களும் கடவுள் ஒருவரே என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். 30 முக்கோடி தேவர்கள் என்று அழைப்பார்கள். ஆனால் அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதிலே உறுதியாக இருப்பார்கள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பது தமிழ்நாட்டில் நாம் அனைவரும் அறிந்த ஒரு சொல். எனவே அந்த ஒரே இறைவன்தான் நம் எல்லாரையும் படைத்தார் என்று சொல்லுகிற பொழுது நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். ஒரே தந்தை, ஒரே பிள்ளைகள். இதில் வேறுபாட்டுக்கும் ஏற்றத்தாழ்வுக்கும் இடமில்லை. அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்றோம். பல்சமய உரையாடல்
பல்சமய நல்லுறவு என்பதெல்லாம் இந்த ஒரு உணர்வின் அடிப்படையில் தாயும் தந்தையுமாக ஒரே கடவுள் இருக்கின்றார். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். சமயங்கள் கடவுளை பார்க்கின்ற விதத்தில் வேறுபடுகின்றன. ஆனால் ஒருவரோடு ஒருவர் அன்புறவில், சகோதர உறவில் உரையாடி மகிழ்கின்ற ஒரு சூழலைத்தான் கடவுளே எதிர்பார்க்கின்றார் என்கின்ற மைய சிந்தனையில் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா திருப்பலியிலே தகுதியோடு பங்கு பெற தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்புக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்துத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரை எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் ரோமையருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம்மை சுற்றி வாழும் மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அனைவரையும் சமமாக பாவித்து பழக வேண்டும் எனவும் எல்லாருடனும் அமைதியுடன் வாழ வேண்டும் எனவும் பவுலடியார் கூறும் வார்த்தைகளை இப்போது வாசிப்போம். பல்வேறு சமயத்தவரும் மொழியினரும் இனத்தவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் நமது நாட்டின் சமூக பண்பாட்டு பின்னணியில் இவ்வாசகத்திற்கு செவிமடிப்போம். புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 14 18 முடிய. உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், ஆம் ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இன்பமெல்லாம் நன்மைக்கே, துன்பமெல்லாம் நன்மைக்கே, மாற்றமெல்லாம் நன்மைக்கே, மாறாததும் நன்மைக்கே. ஏனையாலும் தேவன் என்னில் இருப்பதும் நன்மைக்கே. என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அன்னையின் முதிரத்தில் உறவாய் என்னை தேர்ந்தாய், அன்பாய் பெயர் சொல்லி மகிழ்வாய் என்னை அழைத்தாய். அன்னையின் முதிரத்தில் உறவாய் என்னை தேர்ந்தாய், அன்பாய் பெயர் சொல்லி மகிழ்வாய் என்னை அழைத்தாய். இருள் வழி செல்லாமல் அருள் வழி நடத்தியே, இருள் வழி செல்லாமல் அருள் வழி நடத்தியே, கண்ணிமை போல் என்னை
காத்தாயே. இன்பமெல்லாம் நன்மைக்கே, துன்பமெல்லாம் நன்மைக்கே, மாற்றமெல்லாம் நன்மைக்கே, மாறாததும் நன்மைக்கே. ஏனையாளும் தேவன் என்னில் இருப்பதும் நன்மைக்கே. என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. தோல்வியில் துவலாது தோழனாய் காத்தாயே. எதிரியின் பகையம்பு தீண்டாமல் மீட்டாயே. தோல்வியில் துவலாது தோழனாய் காத்தாயே. எதிரியின் பகையம்பு தீண்டாமல் மீட்டாயே. வேதனைகள் தீர வேண்டிடும் வேளையில், வேதனைகள் தீர வேண்டிடும் வேளையில், விரைவாய் வந்தென்னை காத்தாயே. இன்பமெல்லாம் நன்மைக்கே, துன்பமெல்லாம் நன்மைக்கே, மாற்றமெல்லாம் நன்மைக்கே, மாறாததும் நன்மைக்கே. ஏனையாளும் தேவன் என்னில் இருப்பதும் நன்மைக்கே. என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடந்ததெல்லாம் நன்மைக்கே. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. Alleluia, 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 Alleluia. இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 10, சொற்றொடர்கள் 14 முதல் 18 முடிய. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது
ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனும் மனித வாழ்வும் இருப்புவதும் இயங்குவதும் ஒரே கடவுளால்தான். இந்த ஒரே கடவுளை மனித வரலாற்றிலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நபர்களால் பல்வேறு இடங்களிலே அனுபவித்து பகிர்ந்து கொண்டு வாழ வழி செய்ததுதான் சமயங்கள். எனவே வரலாற்றிலே சமயங்கள் உருவாக்கப்பட்டன. அது அந்த ஒரே கடவுளை பெற்ற அனுபவத்தின் வழியாக உருவானதுதான். அப்படி என்றால் சமயங்கள் எல்லாம் கடவுளுடைய கொடை, கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர்வாதம். அதனால்தான் நம்முடைய நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொல்வார், சமயங்கள் நிறைந்த நம்முடைய இந்திய நாட்டை வேற்றுமையிலே ஒற்றுமை என்று சொல்வார். இன்னும் நம்முடைய இந்திய நாட்டை பார்த்தோம் என்றால் அதிகமான சமயங்கள் உருவானது நம்முடைய இந்திய நாட்டில்தான். இஸ்லாமும் கிறிஸ்தவமும் வேறு நாடுகளிலே உருவாக்கி இந்தியாவிற்கு வந்த சமயங்கள். அதனால்தான் இந்திய நாட்டை சொல்வார்கள் சமயங்களின் தொட்டில் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சமயங்களின் தொட்டில் என்பது இந்திய மக்களாகிய நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம், அருட்கொடை, இறைவனுடைய வெளிப்பாட்டின் மையங்களாக, கருத்துக்களாக, வாழ்க்கை முறையாக அமைகின்றது. ஆனால் பல நேரங்களிலே பலர் சொல்வார்கள் எம்மதமும் சம்மதம் என்று சொல்வார்கள். அது உண்மை அல்ல. ஒவ்வொரு மதமும் தனித்துவம் நிறைந்தது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சமயமும் அதற்கென கோட்பாடுகள் உள்ளன, அதற்கென வாழ்க்கை உள்ளன. அதனால்தான் ஒரு சமயம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பது நம்முடைய சமயங்கள் தான் நமக்கு வழிகாட்டுகின்றன. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் அந்த ஒரே கடவுளை 3 ஆட்களாக நம்புகின்றோம். அந்த 3 ஆட்களிலே 2ஆம் ஆளாகிய மகன் இயேசு இந்த மண்ணிலே வந்து மனிதனாக பிறந்து பாடுபட்டு இறந்து உயிர்த்து இன்றும் அந்த அவருடைய ஆவியின் வடிவிலே நம்மிலே இருக்கின்றார், செயல்படுகின்றார். மற்ற சமயங்களிலும் இந்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் நம்புகின்றோம். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையுடைய அதிகாரப்பூர்வமான போதனைகளும் இதுதான். எனவே சமயங்கள் எல்லாமே கடவுளுடைய அருளால் உருவாக்கப்பட்டு மனிதர்களை பல்வேறு விதத்திலே வழிமுறைகளை தந்து அந்த ஒரே கடவுளை நோக்கி பயணிக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றன. ஆனால் வழிமுறைகள், சமயங்கள் வேறு, ஆனால் குறிக்கோள் ஒன்றுதான். அந்த குறிக்கோள் என்னவென்றால்
எந்த கடவுளுடைய அனுபவத்தால் இந்த சமயங்கள் உருவாக்கப்பட்டதோ அந்த சமயங்கள் எல்லாம் அந்த கடவுளை நோக்கியே பயணிக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு வழிமுறை, ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வாழ்க்கை தத்துவம். அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ சமயத்திற்கும் சரி, இந்து இஸ்லாம் மற்ற சைனீசம் புத்திசம் என்று சொல்கின்ற ஒவ்வொரு சமயமும் அதனுடைய வாழ்க்கை வழிமுறையிலே அந்த ஒரே கடவுளை அடைய வேண்டும், அவரிலே நிலை பெற வேண்டும், அவரிலே முழுமை பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாமும் ஆண்டவர் இயேசு காட்டிய வழியிலே கிறிஸ்தவர்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஊர்களிலே தெருக்களிலே சென்றோம் என்றால் இந்த பல்சமய உறவு என்பது ஒரு வெளிப்படையான அடையாளமாக இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ தெருக்களிலே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள்லாம் வாழ்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே நாம் பார்ப்பது உண்கின்றார்கள், உறவாடுகின்றார்கள், மாமே மச்சான்னு பேசிக்கிறார்கள், அத்தை மாமன் முறை சொல்லி கூட அழைத்து வாழ்கின்றார்கள். அப்படி என்றால் நம்முடைய சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பல் சமய நல்லுறவு என்பது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. எனவே இந்த பல் சமயம் என்பது ஏதோ ஒரு சிலர் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு இதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த பல் சமய உறவுகள் நம்மை அறியாமலே மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து நல்லுறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பல்வேறு சமயத்தை சார்ந்த மக்கள் மத்தியிலே இந்த உறவு ஆனது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டுதான் செல்கின்றது. இதுதான் உண்மை. நம்முடைய நகரங்களிலே இருக்கின்ற நமக்கு இது ஒரு அனுபவமாக கூட இருக்கும். ஆனால் இந்த பல் சமய நல்லுறவு என்பது எப்பொழுது பிரச்சனையாக வருகின்றது என்றால், நேரடியாக பார்த்தோம் என்றால் பல நேரங்களிலே அரசியல் கண்ணோக்கங்கள், ஒரு சிலருடைய ஆணவங்கள், பேராசைகள், பதவிகள், யார் பெரியவன் என்ற போட்டி, எந்த சமயம் பெரிய சமயம் என்று தங்களுக்குள்ளே உருவாக்குகின்ற போதுதான் இந்த பிரச்சனைகள் வருகின்றன. அதுவும் ஒரு சமயம் சொல்வார்கள், எங்கள் மதம்தான், சமயம்தான் மற்ற சமயங்களை விட சிறந்தது. நம்ம கூட பல நேரம் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவோம். நம்மை விட பிரிந்த சகோதரர்கள் இன்னும் அதிகமாக உறுதியாக ஆழமாக சொல்வார்கள். ஆனால் சமயங்கள் எல்லாமே ஒரு வாழ்க்கை வழிமுறைதான். கடவுளை அடைவதற்கு நம்முடைய சமயத்தை உருவாக்கியவர்கள் காட்டுகின்ற வழியிலே நடப்பதுதான். இப்படி பல்வேறு மனிதர்களுடைய சுயநலத்திற்காக உருவாகுவதுதான் பிரச்சனைகள். போர், சண்டை, உறவுகள் பிரிவது, இந்த சமய பிரச்சனைகள் எல்லாமே வருவது சுயநலம்தான். இல்லை அரசியல் நலமாக இருக்கும், அரசியல் ஆதாயமாக இருக்கும், இல்லை சமூகத்தினுடைய வேறுபாடாக இருக்கும். ஆனால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே பார்ப்பது, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தெருக்களிலே நாம் பார்ப்பது நல்லுறவு நிறைந்த பல சமயத்தை சார்ந்தவர்கள்தான். அப்படி என்றால் இந்த சுயநலத்தினால், ஆணவத்தினால், யார் பெரியவன் என்று சொல்வதனால் வருகின்ற இந்த பிரச்சனை எப்படி நாம் சரி பண்ணுவது, முறைப்படுத்துவது என்பதை இந்த யூப்ளி ஆண்டானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. நாம் பார்க்கின்றோம், யூப்ளி ஆண்டினுடைய ஒரு மகத்தான கொள்கை என்னவென்றால், நாம் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்வது என்பதுதான். இந்த சுயநலத்தாலும் மதவெறியாலும் வருகின்ற பிரச்சனையினால் என்ன நடக்கின்றது? நம் மத்தியிலே பிரச்சனைகள், சண்டைகள், அமைதியற்ற நிலை. எனவே யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையையும் உருவாக்குகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் இன்னொரு சமயத்தை புரிந்து கொண்டு மதிப்பளித்து அவர்களும் நம்முடைய சகோதரிகள் என்ற உணர்வோடு வாழ்கின்ற போது இந்த யூப்ளி ஆண்டிலே நாம் அமைதியையும்
பல்சமய நல்லுறவையும் ஏற்படுத்த முடியும். நாம் ஏற்கனவே முன்னுரையில் படித்தோம். வத்திக்கான் சங்க ஏடுகள், பல ஏடுகள் இந்த நல்லுறவை பற்றி, பல்சமய உறவுகளை பற்றி சொல்கின்றது. மற்ற சமயத்திலே இருக்கின்ற மீட்பின் விதைகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதுவும் அவருடைய சமயத்தின் வழியாகவும் மீட்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த சமயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இல்லை. மாறாக அந்த சமயத்தினுடைய உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அதை மதிக்க வேண்டும் என்றுதான் வத்திக்கான் சங்கமும் அதன் பின்பு வருகின்ற திரு அவையுடைய பல்வேறு ஏடுகள் எல்லாம் நமக்கு சொல்கின்றது. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து மதிப்பளியுங்கள். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா என்ன அடிப்படை என்ன என்ற அவர்களை மதிக்க வேண்டும். ரெஸ்பெக்ட். யாருனால் சின்ன பிள்ளைனால் இன்னைக்கு என்ன சொல்கிறது, வீட்டில் என்னை மதிச்சு நடங்க, நான் சொல்கிற கேளுங்க. அதே மாதிரி தான் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் எல்லாமே ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது பல்வேறு சமயங்களை உள்ளடக்கிய இந்திய சமூகமானது ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும். அதனால் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கையை விட்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நம்முடைய நம்பிக்கை ஒரே கடவுள் 3 ஆட்களாக நம்ம மத்தியிலே நம்புகின்ற அந்த நம்பிக்கை, அந்த 2ஆம் ஆள் மனிதனாக வந்தார் என்ற அந்த நம்பிக்கை, தூய ஆவியார் நம்மிலே செயல்படுகின்றார் அந்த நம்பிக்கையிலே நாம் ஒருபோதும் தளர்ச்சி அடையக்கூடாது. ஆனால் அதே நேரத்திலே மற்ற சமயங்களில் உள்ள உள்ளார்ந்த கருத்துக்களை கற்று அதை மதிக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் இந்த யூப்பிலி ஆண்டிலே நாம் பல்வேறு இந்த சமய உறவுகளையும் அமைதிகளையும் நாம் பெற முடியும். ஆனால் பல நேரங்களிலே நாம் என்னுடைய சமயம்தான் சிறந்தது, முக்கியமானது என்று மற்ற சமயங்களை பற்றி தவறான கண்ணோட்டத்திலே நம்மத்தியிலே பேசுகின்ற போதுதான் பிரச்சனைகள் வருகின்றது. ஆனால் இன்றைய வாசகத்தின் வழியாக நம்முடைய புனிதர் வழியாக நமக்கு தருகின்ற இந்த யூப்பிலி அழைப்பு என்னவென்றால், இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது, அழுவாரோடு அழுங்கள், உங்களுக்கு பகைவருக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய பகைவர் உணவு வேண்டுமென்றால் உணவு கொடுங்கள், தாகத்தோடு இருக்கின்றென்றால் தண்ணீர் கொடுங்கள். அப்படி என்றால் உண்மையிலேயே உறவு என்பது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்படித்தான் பாதித்திருந்தாலும் அதை மீண்டும் நம்மால் கட்டி எழுப்ப முடியும் என்பதை இது நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே பல்வேறு இன மக்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியை எடுத்து கூறிய பின் அவர்களெல்லாம் நல்வழியிலே அந்த ஆண்டவர் இயேசுவிலே உறுதி பெறும்போதும் அவர்கள் மத்தியிலே வந்த பிரச்சனைகளை அவர் கண்டுகொண்டார். அந்த கண்டுகொண்ட பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்பதற்காக மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கடிதங்களை எழுதி அவர்கள் பெற்ற நம்பிக்கையிலே அவருடைய சமூக வாழ்விலே அவருடைய சமய வாழ்விலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்கின்றார். அழுவாரோடு அழுங்கள், துன்பப்படுவர்களோடு அவருடைய துன்பத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது அவர்களை நாம் மனிதர்கள் என்று மதித்து அவர்களோடு இருக்கின்றோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுவே நாம் கொடுக்கின்ற ஒரு தலை சிறந்த செயல்பாடாக இருக்க முடியும் என்று சொல்கின்றார். அதே போல நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். நல்ல ஆயனுடைய அந்த நற்செய்தி பகுதியை நாம் வாசித்தோம். ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாக எடுத்து சொல்லப்படுகின்றது. இந்த நல்ல ஆயனுடைய பண்பு என்னவென்றால், தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை, அதாவது ஆடுகளை சரியான விதத்திலே அழைத்து சென்று சரியானவற்றை உணவாக தந்து சரியான பாதையிலே வழிநடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மந்தையானது சரியான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அதே நேரத்தில் சொல்லப்படுகின்றது, அது மட்டும் போதாது. இன்றைய நற்செய்தி பகுதியிலே இன்னும் சில ஆடுகள்
சில கொட்டில்கள் இருக்கின்றன. அந்த கொட்டில் இருக்கின்ற ஆடுகளும் எனக்கு சொந்தமானது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு அந்த மற்ற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய உயிரை கையளிக்கின்றார், தன்னுடைய வாழ்வை தருகின்றார். எனவே அதனால்தான் ஆண்டவர் இயேசு எல்லோரையும் அரவணைத்து பயணிக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே, போதனையிலே, அவருடைய செய்த புதுமையிலே நாம் பார்ப்பது என்னவென்றால், யாரையும் வந்தவர்களை திரும்பி செல்ல விடவில்லை. மாறாக அனைவரும் துன்பத்தோடும் நோய் நொடியிலோடும் வருத்தத்தோடும் பசியோடும் வந்தவர்கள் அந்த ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பின்பு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு உடல் நலத்தோடு சென்றார்கள் என்றால் ஆண்டவர் இயேசு மற்றவர்களுக்காக மற்றவர்களை மையப்படுத்தி வாழக்கூடியவராக இருந்ததனால்தான் அவர் எல்லோரையும் அரவணைத்து அவர்கள் வழியாக கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இறை பிரசன்னத்தையும் அங்கே வாழச் செய்தார். அதைவிட இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய புனித அந்தோணியாருடைய ஆலயங்கள் என்றாலே கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. புனித அந்தோணியார் எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர். எல்லா சமயத்தினரும் அந்த அந்தோணியாரை தேடி வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு சமயம் முக்கியமல்ல, மதங்கள் முக்கியமல்ல. மாறாக இந்த புனிதரும் என்னுடைய வாழ்விலே எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் என்னுடைய வாழ்விலே, என்னுடைய வாழ்வுக்கு தேவையான தனிப்பட்ட வாழ்விலே அருட்கொடைகளை பெற்று தருகின்றார் என்ற நம்பிக்கையிலே வருகின்றார்கள். நம்ம நிறைய இறையியல் கருத்தோடு புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த ஒரு நிலைப்பாடிலே வரவில்லை. அவர்தான் எல்லாம், அந்தோணியார் தான் எல்லாம் எனக்கு செய்கின்றார் என்று அந்த ஒரு நிலைப்பாடோடு வருகின்றார்கள். பலர் அவரிடம் வருகின்றார்கள், குணம் பெறுகின்றார்கள், நலம் பெறுகின்றார்கள், தங்களுடைய பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த புனித அந்தோணியாரும் எல்லோரையும் வரவழைக்கக்கூடிய, அந்தோணியார் ஆலயங்கள் எல்லாம் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு இடமாக மாறுகின்றது என்றால் அங்கேதான் உண்மையான பல் சமய உறவானது வளர்கின்றது. வளர்வதோடு அங்கே அமைதியை உருவாக்குவதற்கும் வாய்ப்பை தருகின்றது. ஆனால் உண்மையான அமைதி நம் மத்தியிலே வர வேண்டும் என்றால் அங்கே நீதி இருக்க வேண்டும். எங்கே நீதி இருக்கின்றதோ அங்கே அமைதி இருக்கும். நீதி இல்லாமல் அமைதி இருக்காது, அமைதி இல்லாமல் நீதி இருக்காது. எனவே நாம் அந்த நீதிக்காகவும் செயல்பட வேண்டும், உழைக்க வேண்டும். அதுதான் நம்மையெல்லாம் இந்த புனிதருடைய கொண்டாட்டமானது அழைக்கின்றது. அந்த நீதி என்னவென்றால் ஒவ்வொருவரையும் சகோதரர்கள், சகோதரிகள், மனிதர்கள், மனுஷி, என்னுடைய பிள்ளைகள், உறவுகள் என்று மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய சமயத்தை, மற்ற சமயத்தை மதிக்க கற்றுக்கொள்வதன் வழியாக பல் சமய நல்லுறவு ஏற்படுகின்றதோ அதுபோல அந்த உறவு நம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரையும் அவரவர் நிலைக்கு அவரவருடைய வயதுக்கு ஏற்ப மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பங்களிலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும். அந்த குடும்பங்களிலே ஏற்படுகின்ற அந்த நல்லுறவும் சமாதானமும் அமைதியும் நம் குடும்பங்களை தாண்டி நம்மை சுற்றி வாழ்கின்ற மற்ற சமயத்தை சார்ந்த சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போது உண்மையிலேயே அதுதான் இந்த யூப்ளி ஆண்டிலே நாம் பெறக்கூடிய அனுபவமாக இருக்கும். எனவே புனித அந்தோணியார் வழியாக இறைவனிடம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்கும் அமைதியும் நம் மத்தியிலே நல்லுறவும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். அதன் பின்பு அதே அமைதியும் அதே நல்லுறவும் மற்றவர்களுக்கும் நம்மை வீட்டு விட்டு வெளியே சென்று நம்முடைய வீட்டை விட்டு மற்ற தெருவுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நம்முடைய மற்ற சமயத்தை சார்ந்த சகோதரர்களோடு உறவு கொண்டு வாழ்வோம். அரசியல் மற்ற காரணங்கள் எல்லாம் இந்த உறவை பிரிக்கக்கூடாது, பணம் பதவி பட்டங்கள் எல்லாம் நம்மை மாற்றக்கூடாது என்ற ஒரு மனநிலையிலே இந்த யூப்ளி ஆண்டிலே நாம் முடிவெடுப்போம். அதுவே நம்முடைய வாழ்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக அமையும். எனவே புனித அந்தோணியார் வழியாக இறைவன் இதற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தர திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
புனித அந்தோனியாருக்கு பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்வுக்கு தேவையான வரங்களுக்காக விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். அனைத்தையும் படைத்தாலும் அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் அனைவரும் திரு அவையை கட்டியெழுப்பும் பணியை ஆற்றுவதோடு பிற சமயத்தவருடன் நல்லுறவை வளர்க்கவும், நட்புடன் உரையாடி ஒருவர் மற்றவர் கருத்தை குறித்த புரிதலை ஏற்படுத்தவும், எல்லா சமயத்தவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகளே என்கிற மேலான உணர்வை மக்களுக்கு ஊட்டி வளர்க்கவும், அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் தெளிவையும் தந்துரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து அதிகாரங்களுக்கும் ஊற்றாகிய இறைவா, இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய, சீக்கிய, பௌத்த, சமண சமயங்களைச் சேர்ந்த மக்கள் வாழும் எம் நாட்டில் ஆட்சி பொறுப்பில் உள்ள தலைவர்கள் அனைவரும் மத சார்பினையுடனும் மக்களாட்சி உணர்வுடனும் உண்மையுடனும் நீதியுடனும் நிர்வாகத்தை நடத்தி நாட்டில் சமய ஒற்றுமையையும் சமய நல்லுறவையும் அமைதியையும் எல்லா தரப்பினருக்குமான வளர்ச்சியையும் செலுத்திட செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எம்மை வழிநடத்தி காத்து வரும் இறைவா, 35வது பங்கு திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். எம் பங்கை நிறைவாக ஆசீர்வதியும். எம் பங்கு தந்தை, பங்கு பேரவை, இயக்கங்கள், பக்த சபைகள் உள்ளிட்ட பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எம் பாதுகாவலர் புனிதர் அந்தோனியாரின் பரிந்துரையால் நாங்கள் செய்யும் தொழில்கள் முன்னேற்றம் அடையவும், ஆற்றும் பணிகள் சிறக்கவும், இளையோரும் குழந்தைகளும் படிப்பிலும் பண்பிலும் திறமையிலும் வளரவும், நோயாளிகள் நலம் பெறவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த எம் சமுதாயத்தில் ஏழைகள், கைம்பெண்கள், ஒடுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர் அனைவருக்கும் நாங்கள் பரிவு இரக்கத்துடன் உதவிக்கரம் நீட்டி எங்கள் இதயங்களை பண்படுத்தும். வாழ்வுக்காக இயங்கும் அவர்களுக்கு எங்களுடைய நற்செயல்களால் உமது பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். பல்வேறு விதத்திலே எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துகின்றீர். எங்களோடு தங்கியிரும். நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் எங்களோடு இருந்து அதிலே நாங்கள் வெற்றி காண நல்ல வழிகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டி அதன் வழியாக உம்முடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நாங்கள் நிறைவும் முழுமையும் பெற்று வாழ தேவையான அருள் வரங்களையும் பொருள் செல்வங்களையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து அப்பத்தை பெற்று கொண்டோம். நிலத்தில் விளைவும் மனித உழைப்பான அப்பத்தை உமக்கு படைக்கின்றோம்.
இது எங்களுக்கு வாழ்வை அளிக்கும் அப்பமாக மாறும். இது எங்களுக்கு வாழ்வை அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து ரசத்தை பெற்றுக் கொண்டோம். தாட்சை பொழியும் மனித உழைப்பான ரசத்தை உமக்கு படைக்கின்றோம். இது எங்களுக்கு ஆனபானமாக மாற்றும் தேவனே. இது எங்களுக்கு ஆன்மபானமாக மாற்றும் தேவனே. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமையடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்து காட்டுதலால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி என்னுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து பாடுவோம்.
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. செல்கின்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்தவர் நம்மையெல்லாம் அழைக்கும் நேரம் இது.
தேவையில் இருப்பவர் அனைவரை தேடி பணி செய்ய அழைக்கும் நேரம் இது, ஆனந்த நேரம் இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவின் ஊட்டம் பெற்று ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. தேர்பவனியை நாம் தொடங்க இருக்கின்றோம். தேர்பவனிக்கு அதை தொடங்கி வைப்பதற்கு நம்முடைய அண்டை அயலாரை அழைத்திருக்கிறோம். அதாவது இஸ்லாமிய இந்து சமயங்களை சார்ந்த அன்பர்களை அழைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு நாம் நம்முடைய வரவேற்பை இங்கே தெரிவித்து பொன்னாடை அணிவித்து அதன் பிறகு எல்லோருமாக சென்று தேர்பவனியை தொடங்க இருக்கின்றோம். திருமிகு கலைச்செல்வி ஜெகநாதன் திருச்சி மாநகராட்சியினுடைய 53வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அவர்கள் ரயில்வே காலனி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். அடுத்தபடியாக திருமிகு கீதா பாலமுருகன் அவர்கள் திருச்சி மாநகராட்சியின் 59வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கள்ளுக்குழி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக சகோதரி தேவகி அவர்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கம் உறையூர் திருச்சி அவர்களை வருக வருக என்று பங்கு சார்பாக வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக பேராசிரியை ஜனார்த்தலி பேகம் தமிழாய்வுத்துறை ஜமால் முகமது கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர்களை வருக வருக என்று பங்கு சார்பாக வரவேற்கின்றோம். இப்போது வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு பங்கினுடைய சார்பாக பொன்னாடை போர்த்தக்கூடிய அருமையான நிகழ்வு. கள்ளுக்குழி அந்தோனியார் ஆலய தேர்பவனி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று சமய வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்து கள்ளுக்குழி அந்தோனியார் அவர்களின் குழந்தைகளாக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒற்றுமையானது இந்த ஆலயத்துடன் மட்டும் நிறைவு பெறாமல் இதையும் தாண்டி உலகம் முழுவதும் இதே ஒற்றுமையும் அமைதியும் நிலவ வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒரு மனதாக அந்தோனியாரிடம் வேண்டி வரம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கியவளாய் அனைவருக்கும் வணக்கம் கூறுகின்றேன். எனக்கு இத்தகைய இனியதொரு வாய்ப்பை வழங்கிய ஃபாதர் சார்லஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்சமய நல்லுறவு கூடல் மூலம் ஒன்று கூடிய நாங்கள் இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே எல்லா மக்களும் இருக்கிறீங்க, பார்க்குறதுக்கு உண்மையிலுமே ரொம்பவுமே எனக்கு ஆனந்தமாக இருக்குது. எல்லா சமயத்தவரும் இங்கே இருக்கும்போது இன்னும் மகிழ்வாக இருக்கிறது. அப்போ சமயம் அப்படிங்கிற சொல்லே நம்ம பயன்படுத்தக்கூடாது,
இங்கே மனிதம் அப்படிங்கிற சொல் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரு முகத்துலேயும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. எல்லாருமே இன்றைய விழா சிறப்பாக நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு எல்லோரும் ஒன்று கூடியிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்வை தருகிறது. அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய திருவிழா மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருக்கிற இந்த அருமை நண்பர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்க நான் விரும்புகின்றேன். நம்முடைய திருச்சி மாநகராட்சியின் 53வது வார்டு, அதாவது இந்த ஆலயம் அமர்ந்திருக்கிற வார்டு, என்னுடைய மாமன்ற உறுப்பினர் திருமிகு கலைச்செல்வி ஜெகநாதன் அவர்கள் முதல் முறையாக நம்முடைய திருவிழாவிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சியில் அவர்கள் வந்தது உண்மையில் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்னாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். திருச்சி மாநகராட்சியினுடைய 59வது வார்டு உறுப்பினர் திருமிகு கீதா பாலமுருகன் அவர்கள் நம்மோடு எப்பொழுதும் பயணிக்கக்கூடியவர்கள். கடந்த ஆண்டும் அவர்களை அழைத்திருந்தோம். இந்த ஆண்டும் அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த விழாவில் எப்பொழுதுமே வருகிறார்கள். அன்னாருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஜமாத்தே இஸ்லாமே ஹிந்த் என்ற இஸ்லாமிய அமைப்பினர் பல்சமய உரையாடல் மன்றத்தோடு மிகுந்த நெருக்கமான உறவோடு பயணிக்கக்கூடியவர்கள். நான் 2 இடத்திலும் பொறுப்பில் இருக்கிற என்ற முறையில் அவர்களை நம்முடைய திருவிழாவிற்கு அழைத்த பொழுது மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றார்கள். அந்த இயக்கத்தினுடைய மக்கள் தொடர்பு செயலாளர் பாலக்கரை வட்டம் திருமிகு நவாஸ்கான் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். சகோதரி தேவகி பிரம்மகுமாரி இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும், அதாவது நான் முன்னெடுக்கின்ற பங்கு நிகழ்வாக இருந்தாலும் பல்சமய உரையாடல் நிகழ்வாக இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய மகிழ்வில் பங்கெடுக்க வந்தமைக்காக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பேராசிரியர் ஜனாத்-அலி பேகம் அதுபோலத்தான் அவர்கள் ஜமால் முகமது கல்லூரியின் தமிழாய்வு துறையில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உபரி நேரங்களை இதுபோன்ற நல்ல நிகழ்வுகளில் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். பல்சமய உரையாடல் பணியிலும் நம்முடைய பங்கு நிகழ்வுகளிலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மார்ச் மாதத்திலே பெண்களுடைய உலக மகளிர் நாள் விழாவிலே வந்து சிறப்பு சொற்பொழிவு ஆற்றினார்கள். பேராசிரியர் ஜனாத்-அலி பேகம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நம்முடைய அருமை தந்தை ஜெகன்மாதா பங்கினுடைய பங்கு தந்தை அருள் பணியாளர் உவரி அந்தோணி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். எனவே இப்பொழுது உடனடியாக நாம் தேர் பவனிக்கு செல்லுகிறோம். அமைதியாக அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக கூடி தேர் பவனியை தொடங்க ஆயத்தமாகுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வந்திருக்கக்கூடிய பெரியோர்களும் தேர் பவனிக்கு வந்திருந்து அதை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம்.